ரஷ்யா உக்ரைன் வார் அப்படிங்கிறதுல ரொம்பவே திருப்பம் அப்படிங்கிறது வந்திருக்கு. இன்னைக்கு அமெரிக்காவுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையே பேச்சுவார்த்தை, அதுவும் சவுதி அரேபியாவில் வச்சு நடந்துச்சு அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அப்படிப்பட்ட பேச்சுவார்த்தையில் உக்ரைனை அழைக்காமல் 2 நாடுகள் பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லும்போது உக்ரைன் இதை நிராகரிச்சிருக்கணும்ல, ஆனால் நிராகரிக்கலை. ஏன் நிராகரிக்கலை அப்படின்னு கேட்டால், எங்களுடைய டிமாண்டை நாங்கள் சொல்லிட்டோம், எங்களுடைய இடத்தை நாங்கள் கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டோம். இதுக்கு மேலே இந்த சீஸ்ஃபயரை அனுமதிப்பதும் இல்லாட்டி அதை வெறுப்பதும் அப்படிங்கிறது ரஷ்யாவின் கையில் தான் இருக்குது. ஆனால் எங்களுக்கு சப்போர்ட்டாக அமெரிக்கா இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை எங்களுக்கு இருக்குன்னு சொல்லிட்டு இதை முடிச்சிட்டார். அதாவது வஞ்ச புகழ்ச்சி தான் வச்சுக்கோங்களேன். அப்படின்னா அமெரிக்காவும் ரஷ்யாவும் பேசிக்கொண்டார்களே, என்ன நடந்தது? அப்படி நடந்த ஒரு விஷயத்தில் கிரைன் டீலை பற்றி மறுபடியும் பேசியிருக்காங்களே, அப்படின்னா அமெரிக்கா ரஷ்யாவுக்கு வழி விடுகிறதா? ரஷ்யாவினுடைய பொருளாதார தடைகள் எல்லாமே நீங்க போகிறதா? பல கேள்விகளுக்கான பதிலாக இந்த ஒரு பதிவு. எல்லாத்தையும் பார்த்துடலாமா? ஐரோப்பிய ஒன்றியத்தில் இப்போ புதுசாக ஒரு கணக்கெடுப்பு அப்படிங்கிறது எடுத்துகிட்டு இருக்காங்க. ஒரு போல் மாதிரி கண்டக்ட் பண்ணிட்டு இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதில் சில கேள்விகள் கேட்கப்படுது. முதல் கேள்வி என்னன்னா, யுத்தம் இப்படியே தொடருவதற்கு எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள்? அதுக்கு நீங்கள் தயாரா, இல்லாட்டி அதுக்கான பணத்தை செலவழிக்கிறதுக்கு தயாரா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இதுவரையிலும் இல்லாத அளவுக்கு, இந்த 3 வருடங்கள் இல்லாத அளவுக்கு அதில் எல்லாருமே நாங்கள் இந்த யுத்தம் இனியும் நடைபெறுவதை விரும்பவில்லை அப்படின்னு சொல்லி அந்த போலில் அவங்களுடைய வாக்குகளை செலுத்தியிருக்கிறார்கள். இது ரொம்ப பெரிய ட்விஸ்டாக பார்க்கப்படுது. ஏன்னா இவ்வளோ நாள் ஐரோப்பாவை பாதுகாப்பதற்கு நாம தான் செய்யணும், கண்டிப்பாக நாம தான் உக்ரைனை பாதுகாக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிற மனநிலைமையில் இருந்த எல்லாருமே, ஈவன் இந்த போல உக்ரைனுக்குள்ளேயும் கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அங்கே இருக்கக்கூடிய நபர்கள் எல்லாருமே இப்போ இந்த யுத்தத்துக்கு எதிராக, குறிப்பாக ரஷ்யாவுக்கு எதிராக யுத்தம் வேண்டாம் அப்படிங்கிற ஒரு நிலைமையில் வந்து நிற்பதாக செய்திகள் வெளியாகி இருக்கின்றன. இது உக்ரைனுக்கே கொஞ்சம் கலக்கம் தான். இதில் இன்னொரு விஷயம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, மிலிட்ரி ட்ரைனிங்கில் நம்ம எக்யூப் பண்ணிக்கிறது இல்லாட்டி நம்ம சேர்ந்து கொள்வது அப்படிங்கிறதையும் அங்கே இருக்கக்கூடிய மக்கள் வெறுக்கிறார்கள் அப்படிங்கிற மாதிரியான தகவலும் வெளியாகி இருக்கின்றன. அப்போது இது உக்ரைனுடைய மிலிட்ரி ட்ரைனிங் மட்டும் கிடையாதுங்க, பல நாடுகள் மிலிட்ரி ட்ரைனிங் அப்படிங்கிறத கொடுக்குறாங்க. அதில் மக்கள் பார்ட்டிசிபேஷன் அப்படிங்கிறது ரொம்பவே கம்மியாயிட்டு இருக்குது அப்படிங்கிற தகவலும் வெளியாகி இருக்கிறது. ஸோ யூரோப்பை பொறுத்த வரைக்கும் இப்போ நடக்கக்கூடிய பேச்சுவார்த்தை ரொம்ப இம்பார்ட்டண்ட். அமெரிக்கா ரஷ்யா. அப்போ அமெரிக்கா ரஷ்யாவினுடைய பேச்சுவார்த்தையினுடைய அவுட்புட்டை பேஸ் பண்ணி தான் யூரோப் இதை தனியாக வழி நடத்தணுமா, இல்லை அமெரிக்கா இதை முடிச்சு வச்சுருவாங்களா அப்படிங்கிற கேள்வி அங்கே இருக்கக்கூடிய பதிலாக வரும். அப்போ அமெரிக்காவும் ரஷ்யாவும் இன்னைக்கு பேசினதுக்கு பிறகு ஏதாவது சீஸ்ஃபயரோ இல்லாட்டி உக்ரைன் டீல் ஏதாவது நடந்ததோ அப்படின்னு பார்த்தா எதுவுமே நடக்கலையாம். அதுக்கு பதிலாக பிளாக் சீ டீல் நடந்ததாக சொல்லப்படுகிறது. பிளாக் சீ டீல் அப்படின்னா என்ன? கருங்கடல் வழியாக மிகப்பெரிய அளவில் கப்பல் போக்குவரத்து அப்படிங்கிறது இப்போது தடைப்படுத்தப்பட்டு இருக்கு. பிளாக் சீனுடைய கண்ட்ரோல் கொஞ்சம் துருக்கி பக்கம் இருந்தாலும் மெஜாரிட்டியான இடங்களில் ரஷ்யா என்ன செய்கிறாங்கன்னா, அவங்களுடைய தாக்குதலை நடத்தி ஒட்டுமொத்தமாக பிளாக் சீனுடைய நேவிகேஷன் எல்லாமே அங்கே ஸ்டாப் பண்ணப்பட்டிருந்தது. அதுக்கு அமெரிக்காவும் ரஷ்யாவின் மீது பல பொருளாதார தடைகளும் போட்டிருந்தாங்க. ரஷ்யாவினுடைய கப்பல்கள் எங்கும் செல்லாமல் இருப்பதற்காக அவங்களுடைய கப்பல் சார்ந்திருக்கக்கூடிய நிறுவனங்கள், அங்கே இன்சூரன்ஸ் கொடுக்கக்கூடிய நிறுவனங்கள் எல்லாத்துக்குமே பொருளாதார தடை போட்டதுனால ஒட்டுமொத்தமாக பிளாக் சீ வழியாக நேவிகேஷனே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இது ஒரு ரீசனாக இருந்தாலும் அடுத்ததாக என்ன? ரஷ்யாவினுடைய விளைபொருட்களை யாரும் வாங்கக்கூடாது, ரஷ்யாவினுடைய பெஸ்டிசைட்ஸை யாரும் வாங்கக்கூடாது இப்படின்னு சொல்கிற அடுத்தடுத்த விஷயங்களையும் ரஷ்யாவுக்கு எதிரான பொருளாதார தடை போட்டிருந்ததுனால ரஷ்யாவினுடைய வியாபாரம், குறிப்பாக இந்த விவசாயம் சம்மந்தப்பட்ட வியாபாரம் எல்லாமே பெரிய அளவில் அடி வாங்கிச்சு. இன்றைக்கி நடந்த இந்த பீஸ் டாக்கில் நாங்கள் இப்போதைக்கு பிளாக் சீல மட்டும் நேவிகேஷனை ஒழுங்குபடுத்துவதற்கான அனுமதியை கொடுக்கிறோம் அப்படின்னு சொல்லி ரஷ்யா சொல்லியிருக்காங்க. ஸோ ரஷ்யாவினுடைய இந்த அறிவிப்புக்கு பின்னாடி ரஷ்யாவுக்கு கண்டிப்பாக பாசிட்டிவான ஒரு ரிசல்ட் இல்லாமல் இருக்குமா? ஆல்ரெடி எனர்ஜி சீஸ்ஃபயர் அப்படிங்கிறது உருவாகிருச்சுங்க. எங்கள் நாட்டுக்கு எதிராக உக்ரைனுடைய தாக்குதல் இருந்தது என்றால் எனர்ஜி செக்டார் மீது தாக்குதலை நடத்தக்கூடாது அப்படின்னு சொல்லி ரஷ்யா சொன்னதை உக்ரைனும் ஒத்துக்கொண்டது. அதே மாதிரி உக்ரைனுடைய எனர்ஜி செக்டார் மேலேயும் ரஷ்யாவும் தாக்குதலை நடத்த மாட்டாங்க அப்படின்னு சொல்லி 2 பேரும் இந்த எனர்ஜி சீஸ்ஃபயரை ரெடி பண்ணிட்டாங்க. இது ஃபஸ்ட்டாக ஒரு கிடைத்த வெற்றி அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நெக்ஸ்ட் வெற்றி இந்த பிளாக் சீலேருந்து தொடங்கியிருக்கு. அடுத்ததா டெரிட்டோரியல் தான். We had no agreement on territorial concessions. US know that this is a sensitive topic அப்படின்னு சொல்லி ஜெலன்ஸ்கி அவர்கள் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த டெரிட்டோரியல் கன்செஷன் அப்படின்னு சொல்லும்போது எங்களுடைய இடத்தை நாங்கள் விட்டுக் கொடுப்பதற்கான எந்த விதமான முயற்சிகளிலும் அமெரிக்கா ஈடுபடாது, அது ஒரு சென்சிட்டிவான டாபிக் அப்படிங்கிறது அமெரிக்காக்கே தெரியும் அப்படின்னு சொல்லி ஜெலன்ஸ்கி அவர்கள் சொன்னதுக்கு பிறகு ரஷ்யாவினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சகம் ஒரு செய்தியை வெளியிட்டிருக்கிறார்கள். அதில் ஜாப்ரோசேஷியா அணுமின் நிலையம் எங்களுடைய கண்ட்ரோலில் தான் இருக்குது. அந்த கண்ட்ரோலை நாங்கள் உக்ரைனுக்கு கொடுப்பதோ
இல்லை வேறு நாடுகள் சேர்ந்து ஜாப்ரோசேஷியாவினுடைய அணுமின் நிலையத்தினுடைய கண்ட்ரோலை எடுத்துக்கொள்வதோ எங்களால் அக்செப்ட் பண்ண முடியாது. அப்படி இருந்தது என்றால் இந்த டீல் இங்கே வச்சு க்ளோஸ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ ஜாப்ரோசேஷியா அணுமின் நிலையம் அப்படின்னு சொல்லும்போது ஜாப்ரோசேஷியா பகுதியில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான அணுமின் நிலையம், சொல்லப்போனால் ஐரோப்பாவினுடைய பெரிய அணுமின் நிலையம் இதுதான். இந்த அணுமின் நிலையத்தினுடைய கண்ட்ரோலை ட்ரம்ப் அவர்கள் கேட்டிருக்காங்க. ஒரு 3-4 நாடுகள் சேர்ந்து நாங்கள் அதை கவர்ன் பண்ணுறோம், நீங்கள் 2 பேருமே விலகிடுங்கள் அப்படின்னு சொல்லும்போது ரஷ்யா சொல்லியிருக்காங்க அது முடியாது, ஜாப்ரோசேஷியா அணுமின் நிலையம் எங்களுடைய கண்ட்ரோலில் தான் இருக்கும் அப்படிங்கிறத இன்னைக்கு உறுதிப்பட அமெரிக்காவுக்கு எதிரான ஒரு செய்தியாக பார்த்தாலும் ரஷ்யா அவங்களுடைய முடிவை அறிவித்து விட்டார்கள். ஸோ இங்கே டெரிட்டோரியல் கன்செஷன் இல்லை அப்படின்னு சொல்லி உக்ரைன் சொல்லியிருந்தாலும் அடுத்ததா டெரிட்டோரியலே உனக்கு இல்லப்பா அப்படின்னு சொல்கிற முடிவுக்கு ரஷ்யா வந்திருக்காங்க என்பதை ஜெலன்ஸ்கி அவர்கள் எப்படி எடுத்துக்கொள்ள போகிறார் என்பது அடுத்ததாக இருக்கக்கூடிய கேள்வி. சரி, இவ்வளோ தூரம் எல்லாம் முடிஞ்சிருச்சு. கிரைன் டீல் அப்படின்னு ஒன்று சொன்னிய விக்கி. எஸ், விவசாய பொருட்கள். இப்போ இந்த விவசாய பொருட்கள் ரஷ்யாவினுடைய விளைபொருட்களை யூரோப்பில் பல நாடுகள் வாங்கிட்டு இருந்தாங்க. அதே மாதிரி ரஷ்யாவினுடைய உரமாக இருக்கட்டும், பெஸ்டிசைட்ஸாக இருக்கட்டும், இது எல்லாத்தையுமே ரஷ்யா தான் கூடுதலாக இந்த ஐரோப்பாவுக்கு விநியோகம் செஞ்சுட்டு இருந்தாங்க. ஆனால் ரஷ்யாவுக்கு எதிராக பொருளாதார தடை போடுறோம் அப்படிங்கிற பெயரில் இது எல்லாத்தையுமே நிப்பாட்டினாங்க. அப்படி நிப்பாட்டினதுனால ரஷ்யாவுக்கு பெரிய நஷ்டம் அப்படிங்கிறது ஏற்பட்டது. ஸோ இப்போ பிளாக் சீ டீல் அப்படிங்கிறத உறுதிப்படுத்த வேண்டும் என்றால் எங்கள் நாட்டுக்கு எதிராக விவசாய பொருட்களை வாங்குவதற்கு கொடுக்கப்பட்டிருக்கும் தடையை நீங்கள் விலக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிற ஃபஸ்ட்டு கண்டிஷனை வச்சுருக்காங்க. எங்கள் நாட்டில் விளையக்கூடிய விளை பொருட்களை பிற நாடுகளுக்கு கொண்டு செல்வதற்கான கப்பல் அனுமதி, இந்த இன்சூரன்ஸ் நிறுவனங்கள் அவங்களுக்கு எதிரான தடையும் நீங்கள் நீக்க வேண்டும். 3வதா எங்களுடைய வியாபார நிறுவனங்கள் இங்கே இருக்கக்கூடிய பல நாடுகள் கூட கனெக்ட் பண்ணுறதுக்கான ஃபினான்ஷியல் நெட்வொர்க் இருக்குல்ல, ஸ்விஃப்ட்லாம் சொல்லுவோம் பார்த்தீங்களா, அதில் இணைக்க மறுபடியும் நீங்கள் அனுமதி கொடுக்க வேண்டும். ஏன்னா இப்போ ஸ்விஃப்ட் அப்படிங்கிறது ரஷ்யாவிடம் இல்லை, அந்த ஸ்விஃப்ட் கனெக்ஷன் ரஷ்யாவுக்கு கொடுக்கப்படவில்லை. ஸோ இதனால் பல நாடுகள் கூட அவங்களால என்ன செய்ய முடியலன்னா நேரடி வியாபாரம் அப்படிங்கிறது செய்ய முடியலை. இது எல்லாம் சேர்ந்து நீங்கள் ஓகே பண்ணிட்டீங்கன்னா பிளாக் சீ வழியாக உக்ரைனும் அவங்களுடைய விளைபொருட்களை நேவிகேட் பண்ணுறதுக்கு எங்களுக்கு எந்த தடங்களும் கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி, அப்போ ரஷ்யாவினுடைய இந்த பிளாக் சீ நேவிகேஷன் டீல் அப்படிங்கிறத அமெரிக்கா ஒத்துக்கொள்வார்களா என்று கேட்டால் ஒத்துக்கொண்டு தான் ஆக வேண்டும். இங்கே ரொம்ப நாளாக இந்த விளைபொருட்கள், அக்ரிகல்ச்சர்னுடைய ப்ராடக்ட்ஸ் எல்லாமே யூரோப்புக்கு கிடைக்காததுனால யூரோப்பில் விலைவாசி அப்படிங்கிறது ரொம்ப டாப்பாக இருக்குது. எங்கள் அமெரிக்காவிலேயே நீங்கள் முட்டை இல்லை அப்படின்னு சொல்லி அங்கே பெரும் பிரச்சனை. ஒரு முட்டைக்கே இவ்வளோ பெரிய பிரச்சனை அமெரிக்காவில் இருக்குது அப்படின்னா முட்டைக்கோசிலிருந்து தக்காளி வரை எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருக்கும். இந்த பிரச்சனையெல்லாம் முடிய வேண்டும் என்றால் கண்டிப்பாக பிளாக் சீ நேவிகேஷன் அப்படிங்கிறது ரொம்பவே இம்பார்ட்டண்ட். ஸோ இந்த பிளாக் சீ நேவிகேஷனை பற்றியான இந்த டீட்டெயில்ஸ் இப்போ கிடைச்சிருக்கக்கூடிய லேட்டஸ்ட் அப்டேட் அப்படின்னு சொல்லலாம். இவங்கெல்லாம் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு இருக்கும்போது ஈரான் இன்னைக்கு ஒரு குண்டத்துக்கு போட்டாங்க பாருங்க, ஒரு வீடியோவை பப்ளிஷ் பண்ணுறாங்க. என்னப்பா அமெரிக்கா ரஷ்யா கூட ஏதோ பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கியாமே, கொஞ்சம் இங்கேயும் கவனிப்பா அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு அந்த வீடியோ. வேறு எதுவும் கிடையாதுங்க, எங்களுடைய அண்டர் கிரவுண்டினுடைய புதிய இராணுவ தளவாடத்தை பார்த்து கொள்ளுங்கள், நாங்கள் அங்கே தான் சேமிப்பு கிடங்க வச்சுருக்கோம், அங்கே தான் ஆயுதங்களை தயாரிக்கிறோம் அப்படின்னு சொல்லி ஒரு பக்காவான ட்ரைலரை ரிலீஸ் பண்ணி மறுபடியும் உலக அரசியலில் ஒரு பெரிய டென்ஷனை உருவாக்கியிருக்காங்க ஈரான். சரி, அப்போ ஜாப்ரோசேஷியா அணுமின் நிலையத்தினுடைய கண்ட்ரோலை டிரான்ஸ்ஃபர் பண்ணுறதோ இல்லாட்டி வேறு ஏதாவது நாடுகளுக்கு கொடுப்பதோ அன்அக்செப்டபிள் அப்படின்னு சொன்னதுனால இதை உக்ரைன் கண்டிப்பாக அமெரிக்காவிடம் அடுத்ததாக நடைபெறக்கூடிய பேச்சுவார்த்தையில் பேசுவாங்க. அப்போ இந்த சீஸ்ஃபயர் உருகுலைந்து போவதும் உருவாகுவதும் இந்த ZNPPயை பொறுத்து தான் இருக்குது. ஜாப்ரோசேஷியா நியூக்ளியர் பவர் பிளான்ட், இந்த ZNPP அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பவர் பிளான்ட்டில் தான் ஏகப்பட்ட உலக அரசியலும் ஒளிந்திருக்கிறது. ரஷ்யாவை பொறுத்த வரைக்கும் யூரோப்புக்கு தேவையான இல்லாட்டி மிக முக்கியமான நாடுகளுக்கு தேவையான மின்சாரம் இந்த ZNPP வழியாக பல நாடுகளுக்கு விநியோகம் செய்யப்படலாம். அப்படிப்பட்ட ZNPPயை நம்ம கைவசம் படுத்தி விட்டோம் என்றால் அவங்களுடைய எனர்ஜியில் ஒரு பகுதியை ரஷ்யா கண்ட்ரோல் பண்ணிக்கிடுவாங்க. அதே நேரத்தில் கிரீமியாவுக்கு தேவையான மின்சாரத்தையும் இந்த ZNPP வழியாக ரஷ்யா ஈஸியாக கொடுத்துட முடியும். இது ரஷ்யாவுக்கு ஒரு பெரிய பாதுகாப்பு அரண் மாதிரி. இந்த பாதுகாப்பு அரணை விட்டு கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறது தான் அமெரிக்கா உக்ரைன் அடுத்ததான் ரியாதில் வச்சு இல்லாட்டி சவுதி அரேபியாவில் வச்சு நடக்கக்கூடிய பேச்சுவார்த்தையில் மெயின் டாப்பிக்காக இருக்க போகுது. சரி, இந்த 2 டீல் மட்டும்தான் நடந்திருக்கா அப்படின்னு பார்த்தா இல்லை. 3வதா அமெரிக்காவும் ரஷ்யாவும் ஒரு விஷயத்துக்கு அக்ரி பண்ணியிருக்காங்க. அக்ரிமெண்ட் பிட்வீன் 2 பிரசிடென்ட்ஸ். இந்த 2 அதிபர்களுக்கு இடையே அடுத்தடுத்த நல்லுணர்வுகளை ஏற்படுத்தக்கூடிய பேச்சுவார்த்தை தொடர்ந்து நடைபெறும் அப்படிங்கிறதும் அதற்கான அக்ரிமெண்ட்டில் 2 பேரும் சைன் பண்ணியிருக்காங்க. 30 தினங்கள் எனர்ஜி செக்டார் மேலே எந்த தாக்குதலும் நடத்தப்படக்கூடாது அப்படிங்கிறதுலையும் சைன் பண்ணியிருக்காங்க. இப்போ நடந்திருக்கக்கூடிய இந்த பிளாக் சீ அப்படிங்கிறதும் சைன் பண்ணப்பட்டிருக்கிறது. ஒட்டுமொத்தமான சீஸ்ஃபயருக்கு 2 நாடுகளும் தயாராகுவார்களா, இல்லை அமெரிக்கா உக்ரைன் கூட பேசி அந்த பேச்சுவார்த்தை முடியும் போது, அதாவது நாளைக்கு இதுக்கான
அப்டேட் ட்விஸ்டடாக ஏதாவது மாறுமா அப்படிங்கிறதெல்லாம் பொறுத்திருந்து பார்க்கலாம். இன்னைக்கு லேட்டஸ்ட்டாக வந்திருக்கக்கூடிய தகவல் இதுதான். இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் இங்கே வரவேற்கப்படுகின்றன. எல்லோரும் வியூகத்தில், தமிழ் வியூகத்தில் இணைந்திருங்கள். நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.